வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வாழைப்பழம் என்பது வெறும் பழம் மட்டும் கிடையாதுங்க. அது எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களையுமே கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பழமாகவும் இருக்குது. இப்போ உடனடி ஆற்றலை நமக்கு கொடுத்து சோர்வுகளை எல்லாமே வாழைப்பழம் நமக்கு நீக்கும். வாழைப்பழத்தில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் ஆகிய 3 இயற்கையான சர்க்கரைகள் இருக்குது. அதோட நார் சத்து இருக்குது. இதெல்லாமே உடனடியாக நீடித்த ஆற்றல், அந்த இன்ஸ்டன்ட் எனர்ஜி நமக்கு வழங்கும். இப்போ தொடர்ந்து நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்வது இன்னும் உங்களுக்கு சிறந்தது. பழுத்த வாழைப்பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டது இன்னும் உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கும். ஸோ வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்களில் பொட்டாசியம் மிக அதிக அளவிலும் சோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு மிக குறைந்த அளவிலும் இருக்குங்க. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்னன்னா, இது உங்களுடைய ரத்த நாளங்களை தளர்த்தி அதில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தளர்த்து விடும். இதனால ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர் உங்களுக்கு சீராக இருக்கிறதால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு போகும். இதயத்திற்கும் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால இதய செயல்பாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதன் காரணமாக ஸ்ட்ரோக் அப்படின்ற அந்த பக்கவாதம், ஹார்ட் அட்டாக் அப்படின்ற அந்த மாரடைப்பு ஏற்படக்கூடிய அந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய அந்த அபாயத்தெல்லாம் குறைக்கிறதாக மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கணும், பிபி கொலஸ்ட்ரால்லாம் இல்லாமல் நலமோடு இருக்கணும்னா வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, குடல் இயக்கம், குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு எல்லாமே வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய நீரில் கரையக்கூடிய நார் சத்துக்கள் மற்றும் பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ இதெல்லாமே அது குடல் இயக்கத்தை உங்களுக்கு சீராக்குது. இதன் காரணமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிடும். இப்போ தினமும் நீங்கள் இரவு தூங்கினதுக்கு அப்புறம், அதாவது பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழங்களை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு முற்றிலுமாக நீங்கும். வயிற்றுப்போக்கு சொல்லக்கூடிய டயரியாவுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது உடலில் இழக்கப்படக்கூடிய அந்த பொட்டாசியம் சத்தை ஈடு பண்றதுக்கும், வயிற்று நோய்களை உங்களுக்கு குணப்படுத்துறதுக்கும் செவ்வாழை அல்லது பழுத்த வாழைப்பழம் எதுவாக இருந்தாலும், எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு அந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல், குறிப்பாக அந்த வயிற்று வெளி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கும் குடல் இயக்கத்தை சீராக வைத்துக் கொள்வதற்குமே நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்றுப்புண் குணமாகிறதுக்கும் வாழைப்பழம் உங்களுக்கு துணை புரியும். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழத்தில் இயற்கையான அமில எதிர்ப்பு பண்புகள், நேச்சுரல் ஆன்டி ஆசிட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, வயிற்றில் சுரக்கக்கூடிய அதிகப்படியான அமிலத்தன்மையெல்லாம் உங்களுக்கு குறைத்து நெஞ்செரிச்சலை உடனடியாக கட்டுப்படுத்திடும். மேலும் வயிற்றினுடைய உட்புற சுவர்களில் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கி அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்று புண்களை வராமல் உங்களுக்கு தடுக்கிறதுக்கும் உதவி செய்யும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விலகி இருக்கிறதுக்கு, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு, ஆழ்ந்த உறக்கம் பெறுவதற்கு எல்லாமே வாழைப்பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்களில் ட்ரிப்டோஃபான் அப்படின்ற அந்த அமினோ அமிலம் இருக்குங்க. இது உங்களுடைய உடல்ல செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியான ஹார்மோனாக மாறும். ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னா, இது உங்களுடைய அந்த உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மன அழுத்தத்தை குறைத்து மனநிலையை அமைதிப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் B6, மெக்னீசியம், இது எல்லாமே இரவில் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பகலில் மன அழுத்தத்தோடு இருந்தீங்கன்னா அதை நீக்கி சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. இரவு நேரங்களில் மன அழுத்தத்தை நீக்கி ஆழ்ந்த உறக்கம் பெறுவதற்குமே வாழைப்பழம் உங்களுக்கு துணை புரியுங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை நீங்கள் முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கு, குணப்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே வாழைப்பழங்களை எடுத்துக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழத்தில் இரும்பு சத்து, அயன் ஓரளவுக்கு நிறைந்திருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இரும்பு சத்து பற்றாக்குறையை நீக்கி குறைந்த ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தி, ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி அதிகப்படுத்தப்படும் போது போதுமான அளவுக்கு ஹீமோகுளோபினுடைய கவுண்டையும் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இதன் மூலமாக ஹீமோகுளோபின் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்மளை செயல்பட வைக்கிறதுக்கு வழிவகுக்குது. ஒருவேளை ஹீமோகுளோபின் கவுண்ட் குறைஞ்சாதான் நமக்கு இந்த ஆக்சிஜன் சப்ளைலாம் கிடைக்காததால இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும். இதுதான் நம்ம ரத்த சோகை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னா முன்னாடியே அந்த இரும்புச்சத்து பற்றாக்குறையை நீக்கணும். அப்போ தான் ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி சரியான அளவில் இருக்கும், நமக்கும் ஆக்சிஜன் சப்ளை கரெக்டான லெவலில் கிடைக்கும், ரத்த ஓட்டமெல்லாம் சீராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஓரளவுக்கு அந்த இரும்புச்சத்தை பெற்றுக்கொள்வதற்கு வாழைப்பழங்களை எடுத்துக்கொண்டு சுறுசுறுப்பாக இருக்கணும். சிறுநீரகம் பாதுகாப்பாக இருக்கிறது
பலப்படுத்துறதுக்கு நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. தொடர்ந்து வாழைப்பழம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சிறுநீரக நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ இதனுடைய மருத்துவ நன்மை எப்படி நமக்கு வந்து வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழங்களில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதை தடுக்கிறது. அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு உருவாகாமல் முன்னாடியே வந்து ப்ரிவென்ஷன் பண்ணுது. மற்றும் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு பெருமளவு உங்களுக்கு உதவி பண்ணுது. ஸோ இதனால தான் அந்த கழிவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து முறையான ஒரு வெளியேற்றப்பட்டு சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும். கழிவு நீக்க மண்டல வேலை வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக நடக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் மூட்டு பலம் பெறுவதற்கு நீங்கள் வாழைப்பழங்களை எடுத்துக்கலாங்க. பொதுவாக வாழைப்பழத்தில் கால்சியம் சத்து அதிகம் இல்லை அப்படின்னாலும் எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு அது மறைமுகமாக பெரிதளவு உதவிகரமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழங்களில் இருக்கக்கூடிய பிரக்டோ ஓலிகோ சாக்கரைடுகள் FOSன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பயாட்டிக் ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாமே சேர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா எலும்பு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும், மூட்டுகளையுமே பலம் பெற வைக்கும். இது நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை உடல் எளிதில் உறிஞ்சுவதற்கு, அதாவது அந்த பிரக்டோ ஓலிகோ சாக்கரைடுகள் தான் கால்சியத்தை வந்து அப்சார்ப்ஷன் பண்ணி உறிஞ்சுவதற்கு நமக்கு உதவி பண்ணி அதை வந்து அதன் மூலமாக எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மற்ற உணவுகள் வந்து கால்சியம் சத்து உங்களுக்கு உறிஞ்சப்படும். வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் தான் தடுக்கப்பட்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூட்டுகள் கை கால்களில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சரியாயிட்டு உங்களுடைய எலும்புகள் வந்து பலமாக இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸ் தடுமாறுறது இந்த மாதிரிலாம் பிரச்சனை எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பலமாக இருக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உடல் வந்து உறுதி பெற ஆரம்பிக்கும் நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது. மூளை திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஞாபக சக்தி திறனெல்லாம் மேம்படுவதற்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய அதிகப்படியான பொட்டாசியம் மற்றும் விட்டமின் B6 வந்து மூளையினுடைய செயல்பாடுகளை தூண்டக்கூடியவனாக இருக்கு. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்னன்னா, இது உங்களுடைய நர்வ் சிஸ்டம், அந்த நரம்பு மண்டலத்தை சீராக இயக்கி மூளையினுடைய விழிப்புணர்வை, அந்த அலர்ட்னஸை அதிகரிக்கிறது. இதனால் மாணவர்கள் அப்புறம் முதியவர்கள்லாம் தினமும் காலை உணவோடு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஞாபக சக்தி மற்றும் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கான்சன்ட்ரேஷன்லாம் மேம்படும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கணும். மூளையில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளில் ஏதாவது இறுக்கங்கள் இருந்ததுன்னா அதை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்களை புதுப்பித்து கொண்டே மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும்னா வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ வாழைப்பழம் இம்யூனிட்டி பூஸ்டராக நமக்கு வந்து செயல்படும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய, அதாவது வாழைப்பழத்தில் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய விட்டமின் C மற்றும் பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்னென்னா, ரத்த வெள்ளை அணுக்கள், அந்த ஒயிட் பிளட் செல்ஸோடைய உற்பத்தியை இது நமக்கு வந்து அதிகரித்து உடலை தாக்கக்கூடிய தொற்று நோய்கள், சளி, காய்ச்சல் போன்ற வைரஸ் பாதிப்புகளுக்கு எதிராக உடலுக்கு ஒரு சிறந்த நோய் எதிர்ப்பாளனாக இது வந்து நமக்கு விளங்குது. ஸோ இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதாவது புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை ஏதாவது வரவழைக்குமா அப்படின்னா வரவழைக்காது. நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாப்பாக பலப்படுத்திக் கொள்வதால் எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. தொடர்ந்து நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொண்டு உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி ஆரோக்கியமாக உங்களை மாற்றிக்கோங்க. நலமாக வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.